அதாவது தமிழகத்தை பொறுத்தவரையில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன தான் கூற வேண்டும். கிட்டத்தட்ட 100 நாட்கள் தான் 100 நாட்கள் அடிப்படையில் தான் இருக்கின்றது. இந்த நிலையில் தான் தற்பொழுது நாம் பார்த்தது போல தேர்தல் களம் அங்கு ஒரு பரபரப்பான ஒரு சூழலிலே இருந்து கொண்டிருப்பதை நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். அனைத்து கட்சிகளுமே தயாராகி கொண்டிருக்கின்றன. கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள், இடஒதுக்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள், தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் என தொடர்ந்து அது தொடர்பான அந்த தீவிரமானது காட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, தேர்தல் தீவிரமானது. இந்த நிலையில் தான் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான அந்த விவரங்கள் இன்னும் முழுமையான ஒரு முடிவுக்கு வந்ததாக தெரியவில்லை. அந்த கூட்டணியில் யார் யார் இன்னும் இணைகிறார்கள் என்பது தொடர்பாக தொடர்ந்து ஒரு கேள்வியானது நிலவிக் கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் தற்பொழுது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி வந்திருக்கின்றார். இன்று இரவில் அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பார் என்று தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பயணத்தில் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயணமாகத்தான் தற்பொழுது நாம் பார்க்க வேண்டும். தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயணமாகவே பார்க்கப்படுகின்றது. டெல்லியை பொறுத்தவரையில் அவருடன் பிற அதிமுக மூத்த தலைவர்கள், அதாவது SP வேலுமணி உள்ளிட்ட பிற மூத்த தலைவர்களும் அவருடன் டெல்லியில் இணைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இன்று இரவு டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பிற மூத்த பாஜக தலைவர்களையும் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த சந்திப்பு நாம் குறிப்பிட்டது போல இன்னும் சட்டப்பேரவை தேர்தலானது நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக பாஜக இடையே நடைபெற்று வரக்கூடிய அந்த ஒரு நுட்பமான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை விவகாரம் தொடர்பாகவும் இந்த அமித்ஷாவுடனான சந்திப்பின் போது பேச்சுவார்த்தையானது நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. எந்தெந்த தொகுதிகளை, எவ்வளவு தொகுதிகள் பாஜக கேட்கின்றது, அதன் அடிப்படையில் அதிமுக அதற்குண்டான தொகுதிகளை எவ்வளவு ஒதுக்கீடு செய்கின்றார்கள் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையானது தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதன் முதற்படியாக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி டெல்லி வந்திருக்கின்றார். இது அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி திமுக மீதான ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த ஒரு கோப்பினையும் அமித்ஷாவிடம் கொடுக்கலாம் என்ற ஒரு தகவலானதும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் ஒரு கடுமையான நடவடிக்கையை எடுக்குமாறு கோரப்படக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம் என்று பரவலாக சொல்லப்படுகின்றது. நான் பார்த்தது போல எடப்பாடி பழனிசாமி திமுக அந்த ஊழல்கள் குறித்து ஒரு விரிவான ஒரு இதனை வெளியிட்டிருந்ததை நாம் காண முடிந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் சந்திக்கும் பொழுது அந்த விவகாரம் தொடர்பாகவும் அதில் மத்திய அரசினுடைய நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது என்பது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஒருவேளை தொடர்பான ஒரு கோரிக்கை வைக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போதைய சூழ்நிலையில் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தற்போது டெல்லி வந்திருக்கின்றார். டெல்லி விமான நிலையத்தில் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சரை அவர் இரவு 9 மணி அளவில் சந்திப்பார் என தகவலால் தெரிவிக்கப்படுகின்றது. அதன் பிறகு அடுத்த கட்டமாக அந்த சந்திப்பில் என்னென்ன பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது என்பது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அது தொடர்பான தகவல்களை இங்கு தெரிவிக்கின்றாரா என்பது தொடர்பாக மேற்கொண்டு நாம் பார்க்க வேண்டும். தகவல்களுக்கு நன்றி மித்ரன்.